ஹலோ ஹால் மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது. 3 நாள் என்னால் விளக்கேற்ற முடியாதுப்பா, நீ கொஞ்சம் ஏற்றுப்பான்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன். அவர் உடனே சரின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு நான் 3 நாள் கேஷுவலாக விட்டுட்டேன். ஃபஸ்ட்டில் 3 நாள் கழித்து பார்த்துறப்ப தான் தெரியுது பூஜை ரூம் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்ட்டு. 3 நாளைக்கு முன்னாடி வச்சுருந்த துளசி தண்ணி, துளசி மாலை எதையுமே மாற்றாமல் புதுசாக மட்டும் டெய்லி பூ மட்டும் மாற்றிருக்காரு போல். அந்த பழைய பூவை எடுக்காமல் எப்படி இப்படி செஞ்சாருன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. நானும் விளக்கேற்றுறப்பெல்லாம் நல்லா பார்த்துட்டியா, பழைய பூவை எடுத்துட்டியான்னு டெய்லி கேட்பேன். கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டேன்னு தான் சொல்லுவார். கடைசியில் எதுவுமே எடுத்துட்டானா. பூஜை ரூம் வத்தி ஏற்றினது, அந்த சாம்பல் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக பூவெல்லாம் மாற்றி துளசி மாலைலாம் புதுசாக தட்டி போட்ட பாரு தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றினேன். அது என்னன்னே தெரில, என் பூஜை ரூமில் நான் விளக்கேற்றினா தான் எனக்கு மைண்டும் ரிலீஃபாக இருக்கும், விளக்கேற்றின மாதிரி ஒரு ஃபீலும் வரும். என் வீட்டுக்கார் என்ன தான் செய்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு அது செட் ஆகாது. உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் யார் விளக்கேற்றினாலும் உங்களுக்கு ஓகேவா, இல்லை நீங்கள் விளக்கேற்றினா தான் உங்களுக்கு செட் ஆகுமான்னு சொல்லுங்கள். பூஜைலாம் முடிச்சிட்ட பாரு தான் டிஃபன் சாப்பிட்டேன். டிஃபன் ஒன்றும் செய்யலை, லஞ்சு தான். குட்டீஸ் கிளறி வச்ச பாத்திரத்துலேயே நானும் டிஃபனும் முடிச்சிட்டேன்.